இந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது காலை டிஃபன் தாங்க. சூப்பரான மோர்களி. ரொம்ப நாளாக பண்ணணும்னு அந்த விசேஷங்கள்லாம் வந்ததால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கப் அளவு 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மோர் மிளகா இதுக்கு தேவை, வறுத்த மோர் மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் தாளிக்க கடுகு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. தயிரை வந்து மோராக்கிடலாம். 1 கப்பு லைட்டாக புளிக்கிற தயிர். இப்போது இதை வந்து ஒரு 2 கப் சேர்த்து நம்ம உப்பையும் சேர்த்து மோராக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மாவை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. மொத்தம் 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். பத்தலைன்னா நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறம். இப்போது நான் கடாய் எடுத்துருக்கேன். கடாயில் தாளிப்பு கொடுத்துலாம். ரொம்ப ஈஸிங்க இந்த டிஃபன். இப்போது இது ரெடியாக இருக்குது. இங்கே கடாய் வச்சுருக்கேன். ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகு, இந்த பக்கம் கருவேப்பிலை, 3 மிளகாய். இப்போது நம்ம கரைச்சி வச்ச கொஞ்சம் மிளகாய் சேர்க்கலாம். ரொம்ப ஈஸியான களிங்க இது. அந்த கால பாரம்பரியமான ஒரு களி. நல்லா இது கொதிக்க கொதிக்க கெட்டியாகும். நல்லெண்ணெய் விடுறது ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் கடைசியாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இது வந்து நல்ல கொதி வந்து நல்ல கெட்டி பதமாகணும். அது மட்டும் இல்லை, கடாயில் ஒட்டாமல் வரணும். பக்கத்துலேயே இருந்து நீங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. கொதிக்க கொதிக்க அது வந்து கெட்டிமான பதத்தில் வரும். மோர் மிளகா தாங்க இதுக்கு தேவைப்படும். அப்படி இல்லைன்னா வத்த மிளகா சேர்த்துக்கோங்க. வத்த மிளகா நல்லா வதக்கி சேர்த்துக்கோங்க. நான் மோர் மிளகா வறுத்தது தான் சேர்த்துருக்கேன். உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி ஊற்றுனதுக்கும் இப்போது கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. அப்படியே கைவிடாமல் அடிப்பிடிக்காமல் அப்படியே கிளறி கொடுத்துட்டோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக காமிக்கிறேன். இது ரொம்ப ஈஸி தான். வேலையும் அதிகம் இல்லை. நிமிஷத்தில் நறுக்கக்கூடிய வேலையும் கிடையாது. நிமிஷத்தில் பண்ணிடலாம். பாருங்கள், முன்னாடிக்கு இப்போது எப்படி கெட்டி பதம் வந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுவேன். பாருங்கள், வட்டியில் பிடிக்கக்கூட இல்லை. அந்த மாதிரி நல்ல கனமான பாத்திரத்தில் சேர்த்து கிளறுங்க. ஒட்டாத பதத்துக்கு வரும்.
இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ஒட்டாமல் இருக்குது. இப்போ நம்ம இதை வேறு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு தட்டில் போட்டு, நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம், தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு வில்லைகளாக போட்டுக்கலாம். ஒரு தட்டு வச்சுருக்கேன், எண்ணெய் தடவிருக்கேன். அதில் ஸ்பூனில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்படியே பருத்தி விட்டுருங்க. கட் பண்ணுற மாதிரி நல்லா ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆறாக அப்படியே இருக்கிறோம். இல்லை இப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆறட்டும், நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக மோர்களி ரெடி ஆகிடுதுங்க. கட் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. இதுலேயே நம்ம மோர் மிளகாய் இல்லை, நல்ல காரசாரமாக சூப்பராக புளிப்புமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மோர்களியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.